الرحمن الرحيم وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. நாம் இந்த குர்ஆனை அறிவுரை பெறுவதற்கான எளிய வழியாக அமைத்திருக்கின்றோம். பின்னர் அறிவுரையை ஏற்றுக்கொள்ள எவரேனும் இருக்கின்றாரா? குடியை கெடுக்கும் என்பார்கள். மது மாத்திரமின்றி எல்லா போதைப் பொருட்களும் தீமை பயக்க வல்லவை. போதைப் பொருட்களில் மதுபானம், புகையிலை, அஃபின், ஹெராயின், கஞ்சா, பான் மசாலா, போதை தரும் இன்ஹேலர்கள் என பல வகைகள் அடங்கும். போதைப் பொருட்களை பயன்படுத்துவதனால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல்வேறு பிரச்சனைகள் உருவாகின்றன. மனித மூளை பகுதியும் நரம்பு மண்டல பகுதிகளும் பாதிக்கப்படுகின்றன. தொடர்ச்சியான மதுபாவனையால் கல்லீரல் புற்றுநோயும், புகையிலை பயன்பாட்டால் வாய் தொண்டை புற்றுநோயும் உருவாகின்றன. மற்றும் ஹெராயின், கஞ்சா போன்றவை பயன்படுத்தும் போது காலப்போக்கில் உடல் உறுப்புகள் பழுதடைந்து மரணம் ஏற்படுகிறது. போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் தனி மனிதனுக்கு மட்டுமன்றி சமூக ரீதியிலான பிரச்சனைகளையும் இவை உருவாக்குகின்றன. சமூக விரோத செயல்பாடுகளான கொலை, கொள்ளை மற்றும் கலாச்சார சீர்கேடுகள் போன்றன போதைப் பொருட்கள் பாவனையின் வெளிப்பாடே ஆகும். போதைக்கு அடிமையானவர்களால் அதிலிருந்து மீள முடிவதில்லை. அதனால் அவர்கள் சம்பாதிக்கும் பணம் முழுவதும் போதைப் பொருளிற்கே சென்றுவிடும். எத்தனையோ குடும்பங்கள் குடிப்பழக்கத்தால் சீரழிந்து வருவது அன்றாட நிகழ்வாகிவிட்டது. மது போதைகள் நடமாட்டம் இன்றைக்கு அதிகமாகிவிட்டது. அது இளைஞர்களுடைய வாழ்வில் மிக பெரும் கெடுதலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது மாத்திரமல்ல, மாணவ உலகத்திலும் கூட இந்த போதை ஊடாடி விடுகிறது. இன்றைக்கு பள்ளி மாணவர்கள் அருகில் இருக்கக்கூடிய கடைகளில் போய் கூல்லிப், சைனி கைனி போன்ற சில போதை வஸ்துக்களை அவர்கள் விளையாட்டாக வாங்குகிறார்கள். வாங்கிவிட்டு அதை பயன்படுத்த தொடங்குகிறார்கள். போதையினுடைய மிகப்பெரிய ஒரு ஆபத்து, அது ஒரு புதைகுழி. நீங்கள் அதை தொட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் அது உங்களை உள்ளிழுத்து கொள்ளும். அதிலிருந்து மீளவே முடியாது. போதை ஒரு மனிதனை மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தை மட்டுமல்ல, ஒரு சமூகத்தையே நாசப்படுத்தி விடுகிறது. போதையின் பக்கம் நெருங்கிவிடக்கூடாது. மது அனைத்து தீமைகளினுடைய தாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த மது, போதை இதுவெல்லாம் நம்முடைய சிந்தனையை சிதறடித்து நம்முடைய வாழ்வை நாசப்படுத்தி விடும். நாட்டின் வளர்ச்சியையும் குலைத்துவிடும். நம்முடைய கல்வி, நம்முடைய வாழ்வு, நம்முடைய பொருளாதாரம், ஒட்டுமொத்த வாழ்விலும் மிகப்பெரிய நாசத்தை ஏற்படுத்தும். இந்த போதை நம்மை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலமும் இருக்கிறது. நம்முடைய குழந்தைகளை பத்திரமாக பாருங்கள். அவர்கள் விளையாட்டாக அந்த வினையில் சிக்கிவிடக்கூடாது. எனவே ஒவ்வொரு பெற்றோரும் எங்கள் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள், அப்படியெல்லாம் செய்ய மாட்டார்கள் என்ற மிதமிஞ்சிய நம்பிக்கையில் இருந்து விடாமல் போதை குறித்த எச்சரிக்கையை, போதை குறித்த அறிவுறுத்தலை நம் பிள்ளைகளிடமிருந்து தொடங்குவோம். போதை இல்லாத உலகை சமைப்போம். يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, மது, சூதாட்டம், பழிப்பீடங்கள், குறிப்பார்க்கும் அம்புகள் ஆகியவை அருவருக்கத்தக்க ஷைத்தானிய செயல்களாகும். அவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள். அதன் மூலம் நீங்கள் வெற்றி பெறலாம். மது மற்றும் சூதாட்டத்தின் வாயிலாக உங்களிடையில் பகைமையையும் வெறுப்பையும் ஏற்படுத்தி அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்தும் தொழுகையிலிருந்தும் உங்களை தடுத்திடவே ஷைத்தான் விரும்புகிறான். இதற்கு பிறகாவது நீங்கள் இவற்றை தவிர்த்துக் கொள்வீர்களா? அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். மாறு செய்வதிலிருந்து விலகி இருங்கள். இதனை நீங்கள் புறக்கணித்து விட்டால் நமது தூதை தெள்ள தெளிவாய் எடுத்துரைப்பது மட்டுமே நமது தூதர் மீது கடமையாகும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மதுபானம் மருந்தல்ல, அது நோய்.
மது மானக்கேடான செயல்களின் தாயாகும், பாவங்களில் பெரியதாகும். போதைக்கு அடிமையானவர்களை பழக்கத்திலிருந்து மீட்க எத்தனையோ மறுவாழ்வு மையங்கள், அலோபதி, ஆயுர்வேதா, சித்தா என எத்தனையோ மருத்துவ முறைகளும் இருக்கின்றன. அங்கு சென்று வந்த பிறகும் திருந்தாத மக்களும் இருக்கிறார்கள். எனினும் யார் இறை நம்பிக்கையில் தன் மனதை செலுத்தி இது பாவம் என எண்ணி கைவிட்டு விடுகின்றாரோ அவர்களால் மட்டும்தான் இத்தகைய பழக்கங்களிலிருந்து முற்றிலும் மீள்வது சாத்தியமாகும். மேலும் உங்களை நீங்கள் அழிவுக்கு உட்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்ற இறைவசனத்தை மனதில் கொண்டு மனித சமூகம் செயல்படும் போது போதையின் பாதையிலிருந்து நேரிய பாதைக்கு திரும்பலாம்.